பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 18வது அதிகாரம் 17வது வசனம், என்னிலும் பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். இந்த தேவ மனிதன் தன்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிறார், என்னிலும் பலவான்களாயிருந்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என் ஆண்டவர் விடுவித்தார். இந்த இடத்துல அந்த தேவ மனிதன் தாவீது எதுவுமே செய்யல, அவன் எந்த ஒரு குற்றமும் செய்யல. கர்த்தருடைய அபிஷேகம் அந்த மகன் மேல் இருப்பதனால, கர்த்தருடைய ஆசீர்வாதம் அந்த மகனை பின்தொடர்வதனால அவனை கொல்லும்படியாய் சவுல் எழும்புகிறான். பாருங்க, ஆண்டவர் இன்னைக்கு நம்ம மேல வைக்கிற அந்த அபிஷேகம், தேவனுடைய அழைப்பு, கர்த்தர் கொடுக்கிற அந்த ஞானம் வேலைகளை திறம்பட நம்மளை செய்ய வைக்கிறது. வேலை இடத்துல கர்த்தர் உயர்த்துகிறார். நான் வேலை செய்த நாட்கள்ல கர்த்தருடைய கிருபையினால, தாழ்மையோடு சொல்லுகிற கர்த்தர் கொடுத்த அந்த கிருபையினால நான் இருந்த இடத்துல தேவனை உயர்த்தினார். தகுதியே இல்லாத இடத்துல தேவன் தகுதிப்படுத்தினார். தேவ கிருபை தகுதிப்படுத்தினது. எத்தனையோ பேர் செய்ய முடியாததை, நான் இருந்த இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியா ரீஜன்ல ஒரு முறை வந்த ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம், அது செய்ய முடியாததை செய்யும்படியா தேவன் கிருபை கொடுத்தார். அப்படி உயர்த்தின பொழுது பலவான்கள், பலத்த சத்துருக்கள் எழும்பினார்கள். இன்னைக்கு எல்லா இடத்திலும் இப்படி பலத்த சத்துருக்கள் எழும்புவாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? உங்க மேல இருக்கிற அபிஷேகம், கர்த்தருடைய கரம் உங்களோடு இருப்பது. யாரோடு அந்த பலத்த கரம் இருக்குதோ அந்த சத்துருக்கள் எழும்புவாங்க, விரோதமா எழும்புவாங்க. ஆனால் கர்த்தர் உங்களை விடுவிப்பார். அவர் இந்த சங்கீதம் 18ல ஒரு வெற்றி வாகை சூடி சொல்லுகிறார், எல்லாவற்றுக்கும் என்னிலும் பலவான்களா இருந்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கு என்னை விடுவித்தார். அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களை விடுவிப்பார். இன்னைக்கு எந்த வகையில எனக்கு ஒரு விடுதலை வரப்போகுது, எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வரப்போறேன், எப்படி இந்த காரியத்துல ஜெயம் கொள்ள போற, திசை தெரியாதபடி, ஆப்ஷன்ஸ் இல்லாதபடி, எதுவுமே செய்ய முடியல நிக்கிறீங்கல்ல, இந்த வசனத்தின்படி சொல்லுங்க. சங்கீதம் 18:17 படி, என்னை விடுவிக்க நீர் போதுமானவர். அந்த விடுதலை எனக்காய் கடந்து வரும். நான் சொன்ன பாருங்க, நான் கடந்து போன அந்த பிசினஸ் ப்ராப்ளம், அதுல கர்த்தர் விடுதலையை கொண்டு வந்தார், என்னோடு கூட இருந்து நடத்தினார். எந்த இடத்துல விடுதலை கடந்து வரல நினைக்கிறீங்களோ உங்களுக்காக அந்த விடுதலை கடந்து வரும். அதற்காக உங்களுக்காக ஜெபிக்க போற. கர்த்தாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிற. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் எந்த இடத்துல ஆண்டவரே கடின சூழ்நிலை, அவர்கள் வேலை செய்கிற இடமா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், ஊழியம் செய்கிற பட்டணமா இருக்கலாம், எந்த இடத்துல பலத்த சத்துருக்கள் எழும்பி இருக்கிறாங்களோ, எந்த இடத்துல காரணம் இல்லாமல் பகைக்கிறார்களோ, அவள் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை ஆக்குகிற அந்த விடுதலையின் அபிஷேகம் இப்பொழுது அவர்களை சந்திக்கும்படியா ஜெபிக்கிற. இவர்களை விடுதலை ஆக்கும்படியான தேவ தூதர்கள் இவர்களை சுற்றிலும் இறங்கும்படியா ஜெபிக்கிற. இவர்கள் இருக்கிற பகுதியில் அற்புதத்தின் வல்லமை, அற்புதத்தின் வல்லமை வெளிப்படும்படியா ஜெபிக்கிற. என் தேவாவியானவர், என் தேவாவியானவர் ஒரு தூதனை அனுப்பி 185,000 பேரை சங்கரித்தீரே, அதே அற்புதம் ஜெபிக்கிற இவர்களுக்கு நடப்பதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா போராட்டங்களோ, எல்லா இவர்களுக்கு எதிர்ப்பாக இருக்கிற வல்லமைகளும் முறிக்கப்படுவதற்காய் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. பலத்த சத்துருவுக்கோ, பகைக்கிற ஒவ்வொருவருக்கோ இவர்களை விடுதலையாக்குவதற்காய் நன்றி. ஆண்டுடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளுங்க. சங்கீதம் 18:17 படி, விடுவிக்கிற தெய்வம் என்னோடு கூட இருக்கிறார். அந்த விடுவிக்கிற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் விடுதலையாக்குவார். இது நாள் வரை எந்த இடத்துல விடுதலை ஆவதற்கு வாய்ப்பே இல்லை நினைச்சீங்களோ, இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப போட்டு கேளுங்க. இந்த அபிஷேகத்தின் வல்லமை நுகங்களை முறிக்கோ, உங்களை விடுதலையாக்குவார். தானாய் உங்களுக்கு கதவுகள் திறக்கப்படும். கர்த்தருடைய கரம் உங்களுக்கு இதை செய்து முடிக்கும். சங்கீதம் 18:17 கர்த்தர் உங்களை சாட்சியாய் வைப்பார். உங்களுக்கு தானாய் கதவுகள் திறக்கப்பட போகிறது. யாரெல்லாம் அந்த அதிசயத்தை, அற்புதத்தை உணர்றீங்களோ, ரெகோபோத் ஊழியத்துக்கு உங்களை சாட்சிகளை அனுப்பி வைங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில மகிமைப்படுவார், பெரிய காரியங்களை செய்வார். God bless you.